அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஆசாத் நகரில் வந்து இவங்க ட்ரஸ்ட் சார்பாக நடத்தப்பட்ட அந்த ட்ரிபிள் எக்ஸ் பாய்ஸும் அதுபோல் ஜீவசாந்தி ட்ரஸ்ட் சேர்ந்து நடத்திய ஒரு விழிப்புணர்வு மற்றும் கிரிக்கெட் போட்டியில் மெயினாக அவங்களோட டாபிக் வந்து இந்த போதை இல்லா தமிழகம், போதை விழிப்புணர்வு, போதையே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இதை தீமை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து கோயம்புத்தூரில் வந்து நம்முடைய மாநகர காவல் ஆணையாளர்களுடைய ரொம்ப சீரிய நடவடிக்கையில் 35,000-40,000 டேப்லெட்ஸு நிறைய சில மாணவர்கள் சில இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளி மாநிலங்கள்லேருந்தோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து சில யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய போதை பொருளை தடுத்து போதை மாத்திரைகளை வந்து சுத்தமாக அறவே ஒழிச்சு தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூர் சிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான போதை மாத்திரைகளை வந்து நாங்கள் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதுக்கு மக்கள் எல்லா மக்களும் ஒத்துழைப்பு தராங்க. கம்ப்ளீட்டாக போதை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த மக்கள் வந்து இப்போ இந்த மாதிரி நிறைய போட்டிகளை நடத்தி மக்களை வந்து பசங்களை மீட்டெடுக்கணும். அதனால் போதை இல்லாத எவனோ உருவாக்குறதுக்கு எங்களால் முடிஞ்ச எல்லாம் நடத்திட்டு வர்றோம். ஒரு ஸ்கூல் விஷயமா ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் எங்களுடைய காவல் ஆணையாளர் வந்து எல்லா இடத்துக்கும் சரி ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாத்துக்குமே நியமித்து போதையே இருக்கக்கூடாது இல்லை ஒரு விழிப்புணர்வை நிறைய ஏற்படுத்தி அதை வந்து கம்ப்ளீட்டாக போதை இல்லாமல் பண்ணுற மாதிரி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். போதைப் பொருட்கள் இல்லா தமிழகம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையும் முதலமைச்சரும் இணைந்து மிக சிறப்பாக போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் சிறு துரும்பாக இன்று கோவையிலே ஜீவசாந்தி அறக்கட்டளை, SS பாய்ஸ், பசி இல்லா கோவை இவர்கள் எல்லாம் இணைந்து இன்று 40 டீமை வைத்து கிரிக்கெட் போதைப் பொருட்களுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டி நடத்தினார்கள். மிக சிறப்பாக நடத்தினார்கள். நாம் எல்லாம் அனைவரும் சேர்ந்து போதைப் பொருட்களுக்கு எதிராக நாம் பாடுபட வேண்டும். அதே மாதிரி நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பே போதைப் பொருளுக்கு எதிராக 2 குறும்படங்களை எடுத்து இயக்கி அதை வெளியிட்டிருக்கிறேன். அதே மாதிரி கோவை மாநகர காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் இன்று எல்லாம் வந்து கோவையிலே போதைப் பொருட்கள் எல்லாம் கோவை மாநகரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாங்களும் உறுதுணையாக இருந்து சிறு துரும்பாக இருந்து நாங்களும் உதவி செய்கிறோம். போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்க நாம் அனைவரும் இந்த நேரத்தில் பாடுபடுவோம் என்று உறுதி ஏற்க வேண்டும் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.